நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவருக்கும் மறுபக்கம் நம்ம மல்லிக்கும் இடையே ஒரு மோதல். அந்த மோதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரை கொலை பண்ணது நம்ம கதிரேசனோட அடியால் தான். ஆனால் அந்த அடியால் இப்போ தீபிகா கிட்ட சிக்கிட்டாரு. தீபிகா கிட்ட சிக்கிறதுனால தீபிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கு எதிராகிற ஆதாரத்தை அப்படியே மல்லிக்கு எதிராக திருப்பி மல்லியை ஜெயிலில் போடணும். மல்லியை ஜெயிலில் போட்டு கழித்தெண்ண வைக்கணும். அதுதான் இவரோட குறிக்கோள். இவங்களோட குறிக்கோள் நல்லத ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் அதே சமயத்தில் இவங்க பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயமா தான் இருக்குது. இதை எப்படிதான் நம்ம சால்வ் பண்ணுறது, இதே மாதிரி பிரச்சனை நீடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்குது. இந்த யோசனைக்கு எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு தலைகீழாக மாறுற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், எல்லாமே ஒரு பக்கம் இப்படியே போயின்னு இருந்தால் லாஸ்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாம தான் மாற்றிக்கணும். அது போல் மாற்ற முடியுமா முடியாதா, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் பக்குன்னு ஆயிடுது திக்குன்னு ஆயிடுது. ஐயோ தீபிகா கிட்ட உண்மை தெரிஞ்சா தீபிகா நம்மளை சும்மா விடுவாளா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் ஆடி அசைஞ்சு சைலண்டாக நின்று இருக்காரு. அந்த சமயத்தில் விஜய் அங்கே வராரு. என்னப்பா மாமனாரே நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மௌனத்தோட ஒரே பேச்சோட முடிச்சுக்கிறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாகும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. அதனால எல்லாமே ஒரு பக்கம் நல்லதே நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவான திங்கிங்கில் நம்ம போனால் கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும். ஆனால் அது வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறு சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. எதனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு காரணம் தான், நம்ம விஜய். அப்படி விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபிகா கிட்ட போயிட்டு அப்படியே சும்மா கிழின்னு கிழிச்சு விட்டுறாரு. இப்பயே நான் போயிட்டு உயர் அதிகாரிகிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன். நீ மறுபக்கம் மல்லியை பழி வாங்கிறதுக்கு ஏன் துடிக்கிற அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். தினேஷ் உன்னோட தம்பி, அவனுக்காக தானே இது எல்லாமே பண்ணிருக்க. இப்போ ஆதாரம் கிடைச்சி அந்த ஆதாரத்தை மல்லிக்கு எதிராக நீ மாற்ற பார்க்குற. அவங்ககிட்ட ஆல்ரெடி நாங்கள் வீடியோ மூலம் ஆதாரம் வாங்கிட்டோம். இப்போ நீ போய் அங்கே காட்டினாலும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அந்த கேஸ்லேருந்தே உன்னை தூக்கிடுவோம். அந்த வேலையிலேருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ உயிருக்கு உயிராக காதலிச்சு வாங்கின அந்த வேலை முக்கியமா, இல்லை ஒன்றுமே பண்ணாத அப்பாவியான மல்லியை நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உன் முட்டாள்தனத்தை காட்ட போகிறேன், இது முக்கியமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எந்த பக்கம் போனாலும் குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னங்க பண்ண முடியும். தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனையாக கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. அது போல தான் இந்த இடத்துலையும் நடந்துன்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அதாவது கதிரேசனுக்கு ஒரே சந்தோஷம். எப்படியோ ஒரு வேலையா தீபிகா இனிமேல் நம்ம உள்ள தலையிட மாட்டா, மல்லியை பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் தீபிகா மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்ட வச்சாரு நம்ம விஜய். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் அதுக்கு காரணம். மல்லி மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும், இதுக்கு மேலே மல்லி விஷயத்துலையும் தலையிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தா அந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆனது இந்த எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை இப்படியே விட்டுருவேன், இல்லை ஆதாரத்தை கொடுத்து உன்னை சிரிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு வாழ்வே மாயும் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நடக்கிறதால ஒரு பக்கம் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் மனோவர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இருந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆதாரமெல்லாம் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே விட்டு வைக்க போகிறதில்ல, அந்த தீபிகாவை பிடிச்சி நண்டா நசுற மாதிரி நசுக்கி அவளை புளிஞ்சு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ தீபிகாவையா அவளைகிட்டயா மோதற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக்கிங். ஏன் அவகிட்ட மோதக்கூடாதா, இல்லை அவள் பெரிய லாடா இல்லை அவள் பெரிய டிபுரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே இருக்கட்டும், நல்லதே நடப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒன்றும் சும்மா சொல்லுங்களா, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருப்போம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நச குச பிரச்சனைகள் போயின்னு இருக்கா, இதுக்கு நடுவில் அசம்பாவிதமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. இதை எதிர்பார்த்துக்கே மாட்டோமா இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அடுத்து நம்மளோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான பதில்கள் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லைங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம். ஆனால் அது எல்லாமே தலைகீழ மாற்றிடுது இந்த பிரச்சனையால். இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரே ஒரு பிடிவாதத்தோடு இருக்காங்க. எப்படியாவது
தீபிகா மேடத்தை ஜெயிலில் மாட்டி விடணும். போய் அதுக்கு நாம் நீதிபதியை மேடத்தை மீட் பண்ணி தீபிகா மேடத்துக்கு சரியான ஆப் வைக்கணும். எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துறாங்க, எங்கள் அம்மாவை ஜெயிலில் தள்ள பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள கழித்தெண்ணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. இது சாத்தியக்கூறு ஆகுமா ஆவாதா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான பதில்கள் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிதாங்க போகிறீங்க. எல்லாமே ஒரு பக்கம் நடக்குங்க, எதுவுமே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, நடக்கும். அதுக்கான நேரம் அதுக்கான காலம் வரும். அந்த டைமில் எல்லாமே ஒரு பக்கம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடும். அப்போ தெரியும் யார் எங்கள் அம்மா அஜா யார் எங்கள் குஜான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்படியே விட்டு போனால் லாஸ்ட்டில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரையும் விட்டு வைக்கூடாது, எல்லோரும் இறங்க அடிக்க ஆரம்பிக்கணும். களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பித்தா தான் அந்த இடத்துல அதோட வலி அதோட வேதனை என்னன்னு புரிய வரும். அதனால் தீபிகாவுக்கு மரண காட்டலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. காட்ட போகிறாங்களா போக மாட்டாங்களா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம் வருகை தருக.